டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு 5 இடங்களில் கதிரானந்த் அவர்களுடைய தொடர்புடைய 5 இடங்களில் இடி ரைடு. காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 6 மணி நேரத்துக்கு பிறகு தான் ரைடு தொடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன காரணத்தினால இந்த ரைடு வந்திருக்காங்க சார்? பொதுவாக ரைடு பலரும் பண்ணுவாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை ஸ்டேட்டில் பண்ணோம், வருமான வரித்துறை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இடி அமலாக்கத்துறை பண்ணுவாங்க. இன்றைக்கி நடந்தது அமலாக்கத்துறை ரைடு. அமலாக்கத்துறை ஒரு விவகாரத்தில் எப்படி உள்ளே வருவாங்க அப்படின்னா, நேரடியாக அமலாக்கத்துறை வர முடியாது. அப்போ ஏன் அமலாக்கத்துறைன்னு ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பொதுவாக ஒரு நாடுகளுக்கிடையே போதை மருந்து கடத்தல்னு வச்சுக்கிங்க. இப்போ ஜாபர் சாதிக் மாட்டினார், அதெல்லாம் பார்த்தா பெரிய அளவில் நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்கிற விஷயம். அப்போ அந்த மாதிரி விவகாரங்களில் பணம் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அந்த பணத்தை உலக முதலீடு பண்ணுறது இதெல்லாம். இப்போ ஜாபர் சாதிக் கூட 21 கோடி ரூபா திரைத்துறையில் முதலீடு பண்ணான்னு சொன்னாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி விவகாரம். செந்தில் பாலாஜி ஜாப் ராக்கெட் கேஸில் மாட்டினார்ல, வேலை வாங்கி தரேன்னு பணம் வசூல் பண்ணி அதை வேறு வகையில் முதலீடு பண்ணி இது பண்ணுறது, அது ஒரு வகையான லஞ்சம் தானே. அதே மாதிரி சொத்து குவிப்பு வழக்கில் மாற்றுறது, இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் எஃப்ஐஆர் போடும்போது லஞ்ச ஒழிப்புத்துறையோ இல்லாட்டி ஒரு ரெய்டு நடக்குது. இப்போ கதிரானந்த் மேட்ரு அதுதான். ரெய்டு நடக்கும் பொழுது அதிகமான பணம் மாட்டுது. அப்போ கணக்கில் வராத பணம் மாட்டும் பொழுது அது அந்த மாதிரி விவகாரம். இதில் எஃப்ஐஆர் போட்டாலோ இல்லை இந்த மாதிரி ரெய்டு இருந்தாலோ அதில் தான் அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும், நேரடியாக வர முடியாது. அதில் பணப்பரிமாற்ற தடை சட்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது சட்டவிரோதமாக இந்த மாதிரி வர்ற பணத்தை ஹவாலா, இந்த மாதிரி லஞ்ச பணம் இதெல்லாம் முறைகேடாக வேறு இடங்களில் அதை டைவெர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விவகாரங்களை அந்த பிஎம்எல் ஆக்ட் பிரகாரம் வருவாங்க. இந்த விவகாரம் எடுத்துக்கிட்டால் என்னென்னவோ சொன்னாங்க, அது இது மணல் கிணல் காலிலேருந்து ஓடிட்டு இருந்தது. ஆனால் மேட்ரு எதுவுமே அது கிடையாது. 2019 வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் கதிரானந்த் போட்டிடுறார். அப்போ போட்டியிடும் பொழுது அதிகமான பணம் வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்கு வச்சுருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. அந்த தகவலை அடுத்து ஐடி ரைடு பண்ணுறாங்க. ரைடு பண்ணால் ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு 10 லட்ச ரூபா மட்டும்தான் இருக்குது. பார்த்துக்குங்க, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி போகுது. அவங்க அதோட புத்திசாலிகள் அல்லவா. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபோன் கால் மற்ற இதெல்லாம் வச்சு அந்த பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு விவசாய அமைப்பாளர் இருக்கார், இவங்களுக்கு ரொம்ப நெருக்கம் காலேஜ் இந்த சைட்லாம். அவர் பிடிச்சி அவருடைய குடவுனை ரிசர்ச் பண்ணால் கிட்டத்தட்ட 11 கோடி ரூபா, 11.4 கோடின்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட அவரை மாட்டுது ரொக்கப்பணம். அப்புறம் அந்த வாக்காளர் கொடுக்குற ஸ்லிப்பு, அந்த பட்டியல், காலேஜ் சம்மந்தப்பட்டது எல்லாம் மாட்டினோன்னா எடுத்து இவங்கள்ட்ட வாக்குமூலம்லாம் வாங்கும்பொழுது வாக்காளர் கொடுக்க வச்சுருந்த பணம்னு. இவர் தன்னுடைய சொத்து கணக்குன்னு வேட்புமனு தாக்கல் பண்ண தொகையும் இது பார்த்தா எங்கேயோ இருக்குது. அப்போ இந்த பணம் முறைகேடாக ஜென்ரேட் ஆன ஒரு பணம் அப்படின்னு ஐடி பொதுவாக அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு அவங்களுடைய அதிகபட்ச வேலை என்னென்னா கைது பண்ண முடியாது. அந்த பணத்துக்கு கணக்கு கேட்பாங்க. கணக்கு இல்லைன்னா உச்சபட்ச ஃபைன் போடுவாங்க, 100% கூட போடுவாங்க. 11 கோடிக்கு 100% எவ்வளோ அந்த மாதிரி ஃபைன் போடுவாங்க. அதோடு அவங்க வேலை முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்து இவர் அரசு பொறுப்பில் எதாவது இருந்தாருன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை, இன்னொன்று தேர்தல் நேரன்றதுனால அதுக்கு தனியாக ஒரு வழக்கு, அது தனியாக அந்த வாணியம்பாடி போலீஸார் அவங்க போட்டாங்க. இது எல்லாம் போக இப்போ நான் சொன்ன மாதிரி அமலாக்கத்துறை இது மாதிரி வந்த பணத்துக்கு சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே வழக்கு வரும். எப்படி செந்தில் பாலாஜிக்கு வந்துச்சு அந்த மாதிரி வரும். அப்போ இவங்க அந்த இதை வழக்கு விசாரித்து அதில் வழக்கு பதிவு, இந்த பேஸில் வழக்கு பதிவு பண்ணி சம்மன் கொடுத்து விசாரித்தாங்க. இன்றைக்கி அந்த விவகாரத்தில் தான் ரைடு போயிருக்காங்க. இப்போ பூஞ்சோலை சீனிவாசன் சொல்கிறீங்க, அவர் ஒத்துக்கிட்டாரா இவரோட பணம் தான் சொல்லிட்டாரான்னு? வேறு என்ன பண்ண முடியும்? இல்லை, பூஞ்சோலை சீனிவாசன் உள்ளே போகணும். அதனால் அந்த விவகாரம் வந்துடுச்சு. அப்போவே தேர்தல் அதிகாரி இந்த விவகாரத்தில் இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு, கதிரானந்த் சம்மந்தப்பட்டிருக்காரு, இந்த தேர்தலை ரத்து செய்யணும் அப்படின்னு புகார் கொடுத்து, அந்த புகாரை சாதாரணமாக வழக்கு பதிவு பண்ண முடியாது, தேர்தல் நேரன்றதுனால மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி மேஜிஸ்ட்ரேட்டு சொன்ன அடிப்படையில் இவர் மேலே கூட்டு சதி உட்பட பல்வேறு புகாரின் கீழே வழக்கு பதிவு பண்ணி அது தனியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வழக்கை பேஸ் பண்ணி அமலாக்கத்துறை உள்ளே வரும். இப்போ இன்றைக்கி இடி ரைடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பணத்துக்கு பிறகு வேறு எதுவும் பணம் இருக்குது, வேறு எதுவும் ஆவணங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரைடா இல்லை வேறு எதுவும் ரைடு? இப்போ அவங்க இப்போ ரைடு நடத்துகிறாங்கல்ல,
அதுவே வந்து இவங்கள்ட்ட பேசுகிற வகையில் இவங்களுக்கு வந்து சில சந்தேகங்கள், ரைடு நடத்தினா கூடுதல் தகவல் கிடைக்குன்ற அடிப்படையில் ரைடு சர்ப்ரைஸ் ரைடு நடத்துவாங்க. அதனால் அந்த சம்மன் பேஸில் தான், அதாவது இந்த வழக்கு பேஸில் தான் இந்த ரைடு நடக்குது. இப்போ இதில் ஏதாவது கூடுதலாக ஆவணங்கள் இல்லை வேறு ஏதாவது அவர் இது இல்லாமல் வேறு எதுலையாவது முதலீடுகள் விவகாரங்கள் வெளியில் வருது அப்படின்னா அதையும் அந்த வழக்கோட இணைச்சி விசாரணை நடக்கும். அதற்கும் விளக்கம் கேட்பாங்க. அதுக்கு தரலன்னா அந்த பிஎம்எல் ஆக்டில் நடக்கும். அந்த விசாரணைக்கு முறையாக ஆஜராகி முறையாக இது பண்ணால் அமலாக்கத்துறை நினைத்தால் வெறும் வழக்கு மட்டும் போட்டு வழக்கு நடக்கும். வழக்கு முடிவில் தண்டனை மற்ற விஷயங்கள் போகும். இல்லை அமலாக்கத்துறை இவரை கைது பண்ணால் தான் மேலும் விசாரிக்க முடியும் அப்படின்னு நினச்சா கைது பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ரைடுன்னு சொன்னது பிறகு வந்து துரைமுருகன் இதற்கு முன்பு பேசின பேச்சு வந்து சமூக வலைதளம் வைரல் ஆகிட்டு இருக்கு. போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசின பேச்சு வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சா? ஏன்னா கட்சியில் இருக்கவங்களே சொல்லி நடந்ததா இல்லை இந்த தேர்தல் பணம் பிடிச்சதுனால தான் நடந்த ரைடா சார்? அமலாக்கத்துறையோ இல்லை இந்த மாதிரி விவகாரங்களோ வந்து ஒரு சின்ன எல்லாம் அதோடைய அந்த ஒர்க் ஸ்டைல் தெரியாதவங்க பேசுகிறது. இப்போ இன்றைக்கி போன் பண்ணி அமலாக்கத்துறை இயக்குனரா இந்த மாதிரி இதுவரை அப்படிலாம் கிடையாது. ஒரு ப்ராசஸ்னால் அதுக்கான ஒர்க்கு வந்து ஒரு 3-4 மாதமாக எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு என்னென்ன பண்ணணும் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இப்போ கதிரானந்த் யார், பூஞ்சோலை சீனிவாசன் யார், தாமோதரன் யார், இவங்களுக்கு பின்னாடி ஏதாவது பணம் பரிமாற்றம் நடக்குதா, இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து 1 by 1 அந்த டீம் இருக்கும். அந்த டீம் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரைடுக்கான முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணுறது வந்து ரொம்ப ரகசியமாக வைக்கப்படும். இது வந்து இதோடைய ஒர்க்கு வந்து 2 மாதம் முன்னே ஆரம்பிச்சிருக்கும். அப்போ இதை போயிட்டு ஒருத்தர் போட்டு கொடுத்தாங்க, இல்லை இவர் அவர் பண்ணார்லாம் கிடையாது. இப்படிலாம் ரைடு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு தான் துரைமுருகன் அவர்கள் அப்படி பேசியிருக்காரான்னு சில விவகாரங்களை வந்து அரசியலாக்குவாங்க. அதாவது எது வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயார், நாங்கள் அதையே பார்த்தவர்கள் இதையே அந்த மாதிரி வகையில் இது ஒன்று. ஆனால் துரைமுருகன் ரொம்ப பயந்துட்டாருன்றதான் சொல்லலாம். ஏன்னா உடனடியாக போய் முதலமைச்சரை பார்த்துருக்காரு. அவருடைய பேட்டியிலே இன்றைக்கி அந்த இது இல்லை, ஒரு மாதிரி தெனாவட்டா பதில் சொல்லுவார், அது இல்லை. ரெண்டாவது தலைமைச் செயலகத்தில் திடீர்னு பார்த்தா செக்யூரிட்டி அதிகமாகிட்டாங்க, வர்றவங்கெல்லாம் என்னென்னு விசாரித்து உள்ளே அனுப்புறதுன்னு, வழக்கமாக இருக்கிறத விட கூடுதல் பாதுகாப்புன்னு. அப்போ ஒரு வேளை அமலாக்கத்துறை இங்கேயும் வருமா, அமைச்சர் இது வருமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாக தகவல் வருது. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் கொஞ்சம் ஒரு பயத்தோடு தான் இருக்காங்க. இதில் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, மணல் முறைகேடு இந்த விவகாரம் இருக்குல்ல, அதுலேயும் ஈடி தான் பண்ணுச்சு. அந்த விவகாரம் சம்மந்தமாக இது வரைக்கும் எந்த மூமெண்ட்டும் இல்லை. இதெல்லாம் எடுத்தாங்க, தகவல் பண்ணாங்க, அந்த இதை மணல் குவாரிகளை முடக்கிட்டாங்க, அது அப்படியே இருக்குது. அதுக்கு ரைடோ மற்ற விஷயங்களோ என்னைக்காவது வரலாம், ஆனால் இது வரைக்கும் வரவில்லை அப்படின்றது தான் உதாரணம். இப்போ அமலாக்கத்துறை வந்து தலைமைச் செயலகம் அவருடைய அறையில் வந்து சோதனை மேற்கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்பு அந்த அளவுக்கு பண்ண போகிறாங்களா? நான் அவரோட அலுவலகத்தையும் இவர்களுக்கு சந்தேகம்ன்ற, இவங்களுக்கு வழக்கமாக இருக்கிறத விட ஒரு பதட்டப்படுறாங்க. கட்சியினரே வந்து துரைமுருகன் சம்மந்தப்பட்டவர்களே அந்த பதட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பதட்டம் இருக்குது, அதனால தான் அந்த பாதுகாப்பு ஏற்பாடு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்கன்ற. இப்போ இந்த ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பு என்ன காரணத்தினால நடந்துச்சு சார்? இப்போ ஆலோசனை கேட்டுருக்கலாம், அந்த மாதிரி நடக்குது, ரைடு நடக்குது, என்ன பண்ணலாம், என்ன ரைடு, என்ன இது, நீங்கள் தான் டெல்லியில் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களா, எதாவது கேட்டு சொல்லுங்கள், அடுத்து என்ன போகுது அப்படின்னு. பொதுவாக இடி ரைடுனா இவங்களுக்கு தான் ஏகப்பட்டதில் வச்சுருக்காங்கல்ல. அப்போ இதில் எதுக்கான ரைடுன்றது இப்போ பல சம்பவங்கள் நடந்திருக்கும். எந்த சம்பவத்துக்கு போலீஸ் வந்திருக்குன்னு சில இது இருக்கும்ல, அந்த மாதிரி பல சம்பவங்கள் இவங்களை ஒட்டி இருக்குது. அப்போ இடி எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, இடி தரப்பில் 2019 அந்த கேஸுக்காகன்றாங்க. அப்போது நம்ம ஆட்கள் காலிலேருந்து உருட்டின மாதிரி வேறு அந்த கனிம வளம் அது இது அதெல்லாம் கிடையாது. எப்போவுமே இதெல்லாம் பார்ப்பாட்டாக பிரிச்சுக்குவாங்க, எல்லாத்துக்கும் மொத்தமாக தூக்கிட்டும் வரமாட்டாங்க. இவர்களும் சரி, அந்த வருமான வரித்துறையும் சரி, எல்லா ஒர்க்குமே வந்து ரொம்ப பக்காவாக நடக்கும். இப்போ வருமான வரித்துறை இப்போ உங்கள் வீட்டுக்கு ரைடு வரணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னா ஒரு 3 மாதம் முன்னாடி முடிவு பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி முடிவு பண்ணுறாங்கன்னா மார்ச்சில் தான் உங்களுக்கு வீட்டுக்கு ரைடு வரும். கதிரானந்த் இல்லைன்னு சொல்ல வராங்க, அவர் முன்னாடியே தெரிஞ்சு வெளில விட்டாரா என்ன மாதிரி? அவர் துபாயில் இருக்காருங்க. இப்போ நீங்கள் ஒரு ரைடு நடைமுறைனா, ரைடுக்கு வரும்போது காலையில் எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, நான் சொன்னேன் இந்த 3 மாதம் முன்னாடின்னு, இன்கம் டேக்ஸோ இவங்களோ யாராக இருந்தாலும் அந்த நடைமுறை உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுப்பாங்க. இப்போ உங்களை அட்டாக் பண்ணும் போதே உங்களை சார்ந்த 5 பேர் இருந்தால் 5 பேர் வீட்டு டீட்டெயிலும் எடுத்திருப்பாங்க. உங்களுடைய எல்லா மூமெண்ட்ஸு, உங்களை சார்ந்த ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரே டைமில் அந்த டீம் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி அதுக்கான எங்கெங்கே ரைடு போகணுன்றதை பிரிச்சுருவாங்க, டீம் பிரிச்சுருவாங்க. அந்த டீமுக்கு எங்கே போகிறோன்னெலாம் தெரியாது. அந்த டீம் கையில் அன்னைக்கு காலையில் தான் கொடுப்பாங்க. வண்டி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வண்டி போகாது, ப்ரைவேட் வண்டி தான் புக் பண்ணுவாங்க.
அவங்களுக்கும் என்ன தகவல்னா ரைடு இருக்குது அவ்வளோதான். எங்கே ரைடு யார் ரைடு தெரியாது. அப்போ வந்துடுவாங்க. இப்போ கூடுதலாக சிஆர்பிஎஃப்பையும் கூப்பிட்டு வராங்க. ஏன்னா அந்த செந்தில் பாலாஜி பிரச்சனைக்கு அப்புறம். அப்போ இந்த ரைடு தொண்டர்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க. ரைடு வர்றப்போ அந்த கிளம்புற அதிகாரிகளுக்கு ஒரு சீலிட்ட கவர் கொடுப்பாங்க. இந்த ஸ்பாட் சொல்லுவாங்க. அந்த ஸ்பாட் இப்போ வலசரவாக்கனா இங்கே வந்துடணும். இங்கே வந்து அந்த குறிப்பிட்ட டைம் அவங்க சொல்லும் போது பிரித்து எந்த ஸ்பாட்டுன்னு அங்கே போகணும், அவ்வளோதான். அதனால் ரொம்ப ரகசியமாக தான் இதெல்லாம் வைக்கப்படும். இப்போ கதிரானந்த் வந்து அதே மாதிரி ரெய்டு போகும்பொழுது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இல்லாமல் ஒரு அரசு அதிகாரி, வேறு இவங்க டிபார்ட்மெண்ட் இல்லாத ஒரு அதிகாரி, ஒரு வங்கி அதிகாரியோ ஒரு காவல்துறை அதிகாரியோ இல்லை வேறு ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட ஒருத்தர் கூட இருப்பாங்க சாட்சிக்காக. ஏன்னா இவங்களாம் எனக்கு என்னென்னு பண்ணிவிட்டு எதுவும் உருவாக்கக்கூடாதுன்றதுக்காக வேறு ஒரு அதிகாரி சாட்சி இருப்பாங்க. அப்போ உள்ளே போய் ரைடு எல்லாம் பண்ணி, அதே மாதிரி இப்போ ரைடு போகிறாங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ரைடு வந்தால் நீங்கள் இருக்கணும், இல்லை உங்கள் மனைவி இருக்கணும், இல்லை உங்களை சார்ந்த நெருங்கின உறவினர்கள் இருக்கணும், இல்லை நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுற யாராவது ஒருத்தர் இருக்கணும். இது இல்லாமல் உள்ளே போய் ரைடு பண்ண முடியாது. இல்லாத பட்சத்தில் போனது இல்லையா இது வரைக்கும்? போனது கிடையாது. நிற்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க, வர சொல்லுவாங்க. இல்லை வரல முடியல, இப்போ அதுதான் எக்ஸம்ஷன், அவர் வர முடியல, துபாயிலேருந்து எப்படி வர முடியும்? அப்போ அவர்கிட்ட பேசி அவர் ஒன்றே இல்லைங்க எங்களை சார்ந்த இவங்க இருக்காங்க அவங்கள வச்சுட்டு பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவங்கள கூட வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. ரைடெலாம் முடித்து என்னென்ன ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா அதற்கான இது லிஸ்ட்டு போட்டு பஞ்சனாமான்னுவாங்க. அது பண்ணி சைன் வாங்கிட்டு 2 சைடு சைன் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு இவங்க ஒரு காப்பி எடுத்துகிட்டு போவாங்க. இது எல்லா இதுலேயும் இருக்கும். இன்கம் டேக்ஸில் இருக்கும், அமலாக்கத்துறையில் இருக்கும், ஈவன் லஞ்ச ஒழிப்புத்துறை யார் பண்ணாலும் அந்த பஞ்சனாமா கொடுப்பாங்க. இந்த பாதுகாப்பு குறித்து சொன்னீங்களா சார்? இப்போ அதிகாரிகள் வராங்க, அவங்களுக்கு பாதுகாப்பாக இன்றைக்கு இருக்குது. அந்த செந்தில் பாலாஜி சம்பவத்துக்கு பிறகு தான் இந்த மாதிரியான பாதுகாப்போடு வராங்களா? அதுக்கு முன்னாடிலாம் லோக்கல் போலீஸில் சொல்லுவாங்க, ரொம்ப சாதாரணமாக நடக்கும். இந்த சம்பவத்துக்கு பிறகு அது ரொம்ப அவங்க கையில் இருந்த இது டாக்குமெண்ட்ஸை பிடுங்கிறது, அந்த அம்மா ஒரு ஆள் கை உடைஞ்சது, இதுக்கெல்லாம் கார் கண்ணாடி உடைச்சது, இதுக்கெல்லாம் பிறகு தான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி கொண்டு போகணுன்னு. நீங்கள் இப்போ வட மாநிலம் இன்னும் மோசமாக இருக்கும். அதனால் அவங்க பாதுகாப்புக்கு லோக்கல் போலீஸை கூப்பிட்டு இந்த இடத்துல வேணான்னு சொல்லிட்டு சிஆர்பிஎஃப் போலீஸை கூப்பிட்டு வராங்க. இன்றைக்கு துரைமுருகன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பு மாதிரியே அப்பாவு அவர்கள் சபாநாயகர் வந்து ஆளுநரை சந்தித்ததும் இது குறித்தா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. அதெல்லாம் காரணம் என்னென்னா, நம்முடைய இன்றைக்கி இருக்கிற செய்தியாளர்களுக்கு வந்து அடிப்படை விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் தெரியல. ஏதாவது நடந்தால் எனக்கு என்னென்னு போடுறது. நான் ஒரு செய்தி படித்தேன். வேலூரில் 4 ஆய்வாளர்களை மாற்றிய ஐஜி அமலாக்கத்துறைக்கான இதுவா? என்ன இது? காவல்துறை, இது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டு. அது ஒரு வழக்கமான ஒரு மாறுதல். அதற்கும் அமலாக்கத்துறை ரைடு வரத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போது இந்த மாதிரி எதையாவது கூட ஏதோ கனெக்ட் பண்ணி ஏதாவது நியூஸ் அடிக்குது. அதை ஒரு நம்ம ஆட்களும் புதுசாக இருப்பாங்கள்ல, எல்லாம் படிக்கிறவங்களும் இதுவா அதுவான்னு பேசுவாங்க. அந்த மாதிரி தான் சபாநாயகர் போய் சந்தித்ததுன்றது வந்து பொதுவாக அந்த ஆண்டுடைய ஆரம்பத்தில் சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கும். அதில் ஆளுநர் வந்து உரையாற்றுவார். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பிரச்சனை ஆச்சு இல்லை? போன வருஷம் தானே? ஆமாம், போன வருஷம் பிரச்சனை ஆச்சு இல்லை? அப்போ அந்த மாதிரி ஆளுநர் வந்து உரையாற்றுவார். அந்த உரையினுடைய இது வந்து தமிழில் சபாநாயகர் படிப்பார். இந்த ஆளுநர் வர்றதுக்கு முறைப்படி சபாநாயகர் ஒரு அழைப்பு கடிதத்தை ஆளுநர் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆளுநர் என்ன உரையாற்றணும் அப்படின்றது கவர்மெண்ட்டுடைய கொள்கை அறிக்கை தான் ஆளுநர் படிப்பார். அந்த காப்பியும் ஆளுநருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆளுநர் அதை பார்த்துட்டு இதில் ஏதாவது சேர்க்கணும், கூட்டணும், குறைக்கணும்னா அதை இது பண்ணால் அது தேவைப்பட்டால் இல்லை இது இருக்கணும், இதை நாங்கள் நீக்கிடுறோம், கூட்டத்தொடருக்கான அழைப்பு மட்டும்தான் இது அப்படின்றது வரும். அப்போ அந்த அறிக்கையை தான் ஆளுநர் அன்றைக்கி படிப்பார். இப்போ இந்த விசாரணை இருக்குல்ல சார், இந்த விசாரணை இதன் பிறகு எப்படி போகும்? ஏன்னா இப்போ தொடக்கத்துலேருந்து காலையிலேருந்தே பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு. விசாரணை என்ன ஆகும், கைது நடவடிக்கையா, இல்லை என்னென்ன மாதிரி தகவல்கள் வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்டமாக என்னவா சார் நடக்கும்? இப்போ ரைடு போகிறாங்க, ரைடில் கூடுதலாக வேறு ஏதாவது டீட்டெயிலு, இல்லை இன்னும் கோடிக்கணக்கான ரூபாய் ஏதோ சிக்குது, இந்த மாதிரி வேறு ஏதாவது, இல்லை முக்கியமான ஏதோ ஒரு கைதாகிற லெவலுக்குள்ள வருது ஏதோ இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இவர் இப்போ ஊர்லேருந்து வந்தோன்னா விசாரணைக்கு வர சொல்லி அங்கே அவங்க தேவைப்பட்டால் என்ன முடிவுன்னு பண்ணுவாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி விவகாரத்திலாம் கைது நடவடிக்கை, ஏன்னா இதெல்லாம் 2019 நடந்தது. அது விசாரணை, இவருக்கான பதில் இதுதான் போகும், வழக்கு தான் போடுவாங்க. அந்த பதில் ஃபுல்லாக சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணி வழக்கு தான் போகும். அதனால் இதெல்லாம் நடக்காது. கைதுன்றதெல்லாம் வந்து இது வேறு ஏதாவது சிக்கிச்சுன்னா அதை ஒட்டியும் விசாரணை நடக்கும். அதில் வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குது, கைது பண்ணால் தான் முடியும் அப்படின்னா தான் எண்டு தான் கைதுன்றது. எடுத்தோன்னே அமலாக்கத்துறை யாரையும் கைது பண்ணாது. சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தமிழரின்
பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது.